ஹீரோக்கள் எப்படி இருப்பாங்கங்கிறத முதல் படத்திலே சினிமாக்குள் இருந்து கொண்டு சினிமாவை விமர்சிக்கிறது, அது ஹீரோவை விமர்சிக்கிறதுக்கு வந்து பெரிய விஷயம். அது ஒரு போல்டான விஷயம். ஏன்னா இப்போ தான் வர்றாரு, முதல் படம் பண்ணுறாரு, படத்தை பண்ணிட்டு சம்பாரிச்சோமா, ஒரு ஹீரோவுக்கு ஜால்ரா போட்டோமா, ஹீரோவுக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வச்சோமா, பஞ்சு டைலாக் வச்சோமா, அடுத்தடுத்து போகிறதுன்னு பண்ணாமல் வந்தவனே ஒரு பண்ண வேலை என்னென்னா ஹீரோக்கள் பண்ணக்கூடிய அட்ராசிட்டியை படமாக பண்ணுறாரு. ஒரு பாக்யராஜ் மாதிரியான ஒரு பெரிய டேரக்டர் வந்து அந்த படம் பெருசாக சினிமாக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தி ஓரளவுக்கு போச்சு. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக வந்து ஒரு குடும்ப படங்கள். விஷு இந்த பக்கம் பண்ணிகிட்டு இருப்பார். விஷு ஒரு டைப் ஆஃப் படம் பண்ணுவார். ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூகத்தை மட்டும் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி விஷு பண்ணுவார். இவர் என்ன பண்ணார்னா குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சாதி மதத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டதுகள், இதை கம்பேர் பண்ணி என்ன பண்ணார்னா ஒரு காலனி, அந்த காலனிக்குள்ளே ஒரு எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, அவங்க எப்படி ஒற்றுமையாக வாழ்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பொதுவாக அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு பேட்டர்னாக வச்சுருப்பார்.